வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஃபிக்மாவில் கலர் ஸ்டைல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கலர் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரஃபாக ஒரு பேஜ் ஒன்று வெப் பேஜ் ஒன்று டிசைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் போயிட்டு டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இப்படி ஒரு பேஜ் கிடச்சிருச்சு. இதை நான் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வச்சுட்டு ஃபில் கலர் நான் மாற்றிக்கிறேன். ஒரு டார்க் பர்பிள் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதுக்கு ஒரு டைட்டில், இந்த வெப்சைட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். என்னோட பேரே வச்சுக்கிறேன். லேஅவுட் கிரிட் ஆன் பண்ணிக்கலாம். வச்சுட்டு 120 வச்சுக்கலாம். H1 டெக்ஸ்ட் பெருசாக வச்சுக்கலாம். ஒரு 40 வச்சுக்கலாம். செகண்டரி டெக்ஸ்ட் வெல்கம் டு மை portfolio website. ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நோ மோர். ஃபாண்ட் சைஸ் சின்னது பண்ணிக்கலாம். கார்னர் ரேடியஸ் ஒரு 6. போல்டாக வச்சுக்கலாம் இந்த டெக்ஸ்ட்டை. இந்த இடத்துல ஒரு 3D illustration ஒன்று இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரிட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கலர் ஸ்டைல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பட்டனை செலக்ட் பண்ணிக்கிறேன். பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 டாட்ஸ் இருக்கும். இந்த 4 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் ஆல்ரெடி கலர் ப்ரைமரின்னு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அது வேண்டாம், டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ புதுசாக நான் கிரியேட் பண்ணுறதுனால லைப்ரரிஸில் உங்களுக்கு ஃபில் கலர், இப்போ பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் கலர் பார்த்தீங்கன்னா ஃபில் கலருக்கு மேலே
ஃபோர் டாட்ஸ் இருக்கும். அந்த ஃபோர் டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லைப்ரரிஸில் ப்ளஸ்ஸு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டன் இந்த கலருக்கு நேம் கொடுக்க சொல்லும். நேம் ஆஃப் த கலர் வந்து ப்ரைமரின்னு வச்சுக்கலாம். வச்சுட்டு டெஸ்கிரிப்ஷன் வேணும்னா டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். இதில் கிரியேட் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரைமரி கலர் வந்து ஆட் ஆயிரும். இப்போது நான் இங்கே ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கேன். இதை வந்து செகண்டரி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இங்கே அதே மாதிரி இந்த ஃபோர் டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு செகண்டரி அப்படின்னு நான் கொடுத்துட்டு கிரியேட் ஸ்டைல் கொடுக்குறேன். கிரியேட் ஆயிரும். இப்போ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ அதுக்கும் அதே மாதிரி நீங்கள் ஸ்டைல் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் டெக்ஸ்ட் இல்லை டெர்ஷியரின்னு கூட கொடுத்துக்கலாம். இப்போ 3 கலர் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஒரு கார்டுக்கோ இல்லை பட்டனுக்கோ இல்லை டெக்ஸ்ட்டுக்கோ எதுக்கு வேணால் நீங்கள் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கலர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு லோக்கல் கலர்ஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கலர் ஸ்டைல்ஸில். இப்போது கான்டாக்டர்ஸுக்கு மட்டும் வந்துட்டு நான் வந்து இப்போ ஸ்டைல் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த 3 கலர் தான் இந்த ப்ரைமரியாக சரி, இது பேக்ரவுண்ட் கலரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி லைப்ரரிஸில் ஆட் கொடுத்து டார்க் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போது நான் இந்த கான்டாக்ட் மீக்கு மட்டும் நான் வந்து இப்போது அண்டர்லைன் கொடுத்து கலர் மாற்றணும்னு நினைக்கிறேன். அண்டர்லைன் கொடுத்துட்டேன். அண்டர்லைன் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ மேனுவலாக ஒரு கலர் போய் இப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் லோக்கல் கலர்ஸில் போயிட்டு நீங்கள் சேவ் பண்ண கலர்ஸ்லேருந்து ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். சாரி, லோக்கல் கலர்ஸில் இல்லை. இப்போ இந்த கான்டாக்ட் மீக்கு நீங்கள் மேனுவலாக ஒரு கலர் போயிட்டு சூஸ் பண்ணி மாற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் சேவ் பண்ண லைப்ரரிஸ் போனீங்கன்னா அதில் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி, டார்க்குன்னு இருக்குது. இதில் நான் செகண்டரி கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். செகண்டரி கலர் சூஸ் பண்ணேன்னா அந்த எல்லோ கலர் வந்துட்டு இப்போ இந்த கான்டாக்ட் மீக்கு அப்ளை ஆகிடுச்சு. இப்போ லோகோவுக்கு நான் வந்து இந்த ப்ரைமரி பட்டனோட கலர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் இந்த ஃபோர் டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லைப்ரரிஸில் போனேன்னா ப்ரைமரி செலக்ட் பண்ணேன்னா ப்ரைமரி கலர் அப்ளை ஆகிடும். இப்போ இதே மாதிரி நீங்கள் ஒரு மல்டிபிள் பேஜ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து பெருசாகிடுச்சு. இதில் வந்து ஒரு 4 ஸ்க்ரீன் வந்துருச்சுன்னு வைங்களேன். 4 ஸ்க்ரீன் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர் டார்க் இருக்கு இல்லையா, அந்த டார்க்கில் போய் இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எடிட் ஸ்டைல்னு இருக்கும். எடிட் ஸ்டைல் கொடுத்துட்டு இந்த கலரை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ இந்த கலரை மூவ் பண்ணி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் அந்த கலர் எல்லா பேஜ்லேயுமே மாறுறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் ப்ரைமரி கலர் பட்டனோட ப்ரைமரி கலர் வந்து ப்ளூவில் வச்சுருக்கீங்க. அந்த கலரையும் நீங்கள் மாற்றணும் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக அப்படின்னா ப்ரைமரி இந்த எடிட் ஸ்டைலில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கலரில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ, நீங்கள் இப்போ ஆரஞ்சு வச்சிங்கன்னா ஆரஞ்சுக்கு, ரெட் வச்சிங்கன்னா ரெட்டுக்கு அந்த கலர் வந்து மாறிடும். எல்லா இடத்துலையும் நீங்கள் எங்கெல்லாம் வந்துட்டு இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ ப்ரைமரி கலரு அங்கே எல்லாமே மாறிடும். ஸோ இந்த மாதிரி தான் கலர் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணி கலர் ஸ்டைல்ஸ் அப்டேட் பண்ணுறது எப்படின்றது இன்றைக்கி பார்த்தோம். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.